தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழக மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும் என்று விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்று கூறியிருக்கக்கூடிய விஜய், இந்த மசோதா நிறைவேறினால் நாடாளுமன்றத்துல குறிப்பாக தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையை உயர்த்தக்கூடிய அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா ஆகியவை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. இந்த 3 நாட்களிலேயே இந்த மசோதாக்களை நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நிறைவேறினால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும் வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. இதனால தமிழகம், கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும். இதனால் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தொகுதி மறுவரையறையை எதிர்த்து வருகின்றன. இந்த நிலையில மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை விவகாரத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக விஜய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல மத்திய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பு மசோதா 2026 மூலம் மக்களவையின் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்மொழிந்துள்ளது. இந்த மசோதா நாளை தொடங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதாவை தவிர்த்து அரசியலமைப்பு மசோதா 2026 நிறைவேறினால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்திற்கும் வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய விகிதாசார வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும். அப்படி நிகழ்ந்தால் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுதல் மற்றும் மத்திய அரசின் கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறைந்து வட மாநிலங்களோட இந்த பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். இதனால தென் மாநில மக்களோட கோரிக்கைகள், குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய அரசின் அறிவிப்புகளை முழுமையாக கடைபிடித்த தமிழ்நாட்டு மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும். இது ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கையாகும். மத்திய அரசின் அறிவிப்பை ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்த ஒரு மாநிலத்திற்கு தண்டனையையும் அதை பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் தருவது போல இந்த மசோதா நிறைவேற்றம் அமைகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் நிதி பகிர்விலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை விகிதாசாரம் மாறுவது மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீட்டிலும் எதிரொலிக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நிதி பகிர்வில் இழப்பை சந்தித்து வருவதாக மாநில அரசு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறது. பட்ஜெட் தாக்கலின் போதும் தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியையும் திட்டங்களையும் மத்திய அரசு தருவது கிடையாது. அப்படி இருக்கையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட பிறகு மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கான நிதி மேலும் குறையவே வாய்ப்பிருக்கு. இப்படி பல்வேறு வகைகள்ல தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு மசோதா 2026 நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் தற்போது இருக்கக்கூடிய பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக விஜய் பதிவிட்டிருக்காரு. விஜயோட இந்த பதிவு குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.